வணக்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லேப்டாப் மதர் போர்டு தான் சர்வீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா, இது வந்து மொத்தம் 3 யூஎஸ்பி போர்ட் இருந்துச்சு. இந்த 3 யூஎஸ்பி போர்ட்டில் நமக்கு வந்து ஒரு யூஎஸ்பி போட்டு இந்த தனியாக இருக்கிறது தான் ஒர்க் ஆச்சு. இந்த போர்டோடு இருக்கிறது ஒர்க் ஆகலை. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணி சும்மா நார்மலாக செக் பண்ணி பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கரண்ட் லிமிட் ஐசி எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஹை கரண்ட் வந்து இதிலேருந்து எடுத்திருக்காங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னா, யூஎஸ்பி அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு மொபைல் கம்மியான கரண்ட்டில் சார்ஜ் பண்ணுறதோ, இல்லை ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறதோ, இல்லை யூஎஸ்பி கீபோர்ட் மவுஸ் யூஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இவங்க யூஎஸ்பி கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து இதில் யூஎஸ்பி ஹப்பை போட்டு நிறைய இது யூஸ் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதோட கரண்ட் லிமிட் தாண்டி இந்த ஐசி எரிஞ்சு இதாகிடுச்சு. இந்த ஐசி வந்து உங்களுக்கு நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட நம்பர் D82032PG. இது வந்து நான் உங்களுக்கு சைடில் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். இது வந்து ஒரு கரண்ட் லிமிட் ஐசி. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஐசி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். நான் ரீப்ளேஸ் பண்ண தான் போகிறேன். எனக்கு இப்போது இதுக்கு டெம்ப்ரவரியாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து இப்போ 5 வோல்ட் கரண்ட்டு மட்டும் போகாது, மற்றபடி போர்டில் கனெக்ஷன் எல்லா இதுவுமே இருக்கும். ஸோ இந்த கரண்ட் லிமிட் இது வந்து சிங்கிள் யூஎஸ்பி தான் போகுது. இந்த கரண்ட் லிமிட் இதை எடுத்து நான் டைரெக்டாக இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ அது இங்கே கொடுக்குறனால நமக்கு வந்து டைரெக்டாக 5 வோல்ட் உள்ளே போயிடும். நமக்கு 2 சைடு யூஎஸ்பியும் ஒர்க் ஆகும். இது வந்து கனெக்ஷன் கொடுக்கறது வந்து நீங்கள் பார்த்து தான் கொடுக்கணும். எந்த இதில் வந்து நமக்கு கரெக்டான பின் கனெக்ஷன் 5 வோல்ட் இது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு போர்டே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணி இதாக தான் கொடுக்கணும். ஓகேங்களா? போர்டுக்கு பேக் சைடில் இந்த சைடு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இதுதான் வந்து மெயின் கெப்பாசிட்டர், 5 வோல்டேஜ் போகிறதுக்கான கெப்பாசிட்டர். இது கிரவுண்டு. இது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு இப்போ இந்த சைடு இருக்கிறது கிரவுண்டு கெப்பாசிட்டர், கிரவுண்டு. இது மட்டும் இல்லாத நீங்கள் போர்டில் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிக்கணும், கிரவுண்டு இதான பர்ஃபெக்டாக கிரவுண்டு இதுதான். ஸோ 5 வோல்ட் வந்து இந்த சைடு இருக்கிறது 5 வோல்ட்டு. இன்னொருக்கா நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த பின்னிலேயே கூட நீங்கள் டைரெக்டாக இந்த உங்களுக்கு 5 வோல்ட்டு இந்த யூஎஸ்பி பின் இருக்கும் இல்லைங்களா, இந்த இடத்துலையே நீங்கள் வந்து டைரெக்டாக செக் பண்ணி கெப்பாசிட்டருக்கு இந்த சைடு வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இதாக இருக்கும். ஓகே, இந்த சைடு வர்றது தான் நமக்கு இது. இந்த சைடு வர்றது வந்து கெப்பாசிட்டர் மைனஸ். ஓகே, கரெக்டாக இருக்குது. இந்த சைடு தான் வந்து நமக்கு பாசிட்டிவ் 5 வோல்ட்டு. இப்போது இதிலிருந்து ஒரு ஜம்பரை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த கரண்ட் லிமிட் இங்கேருந்து ஒரு 5 வோல்ட் யூஎஸ்பி போகும். நான் உங்களுக்கு வந்து இது காட்டுறேன். இது அந்த போர்டோட இந்த இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த யூஎஸ்பி எக்ஸ்டென்ஷன். இது இந்த 4 ஒயர் மூலிமா இங்கே யூஎஸ்பி போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு 5 வோல்ட் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதுலேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க ஒரே மார்க் மாதிரி. இதுதான் 5 வோல்ட்டு. இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே இந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்களே, இந்த கெப்பாசிட்டர் தான் இதோட மெயின் கெப்பாசிட்டராக இருக்கும். 5 வோல்ட்டு இங்கேருந்தே நம்ம எடுத்து டைரெக்டாக இந்த
கெப்பாசிட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 3 யூஎஸ்பி ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு போர்டை ஆன் பண்ணி வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஆன் பண்ணதுமே பவர் ஒயரை நான் கனெக்ட் பண்ணதுமே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சார்ஜர் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ போர்டை ஆன் பண்ணலாம். இங்கே போர்டை ஆன் பண்ணதும் இன்னொரு லைட் எரியுது. ஸோ நான் டிசி வோல்ட்டில் வச்சுட்டு இந்த ரேமோட இதை கிரவுண்ட் வச்சுட்டு இந்த பின்னை டெஸ்ட் பின் இந்த பின்னை வைக்கிறேன். உங்களுக்கு 5 வோல்டேஜ் ஓகே இங்கே வச்சுட்டு உங்களுக்கு இந்த பின்னோட கடைசி இதில் வைக்கிறேன் பாருங்கள். 5.18 வோல்ட் வருது. இந்த லாஸ்ட் பின் தான் நமக்கு வந்து வோல்டேஜோட இந்த பின்னு. நான் போர்டை திருப்பிட்டேன். இப்போது இந்த இதான் மெயின் ஐசி, இந்த கரண்ட் லிமிட் ஐசி. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் பின் இருக்குது. ஓகே, இப்போ போர்டு ஆனில் தான் இருக்குது. ஓகே, போர்டுக்கு அந்த சைடு இருக்கிறது தான் பாசிட்டிவ். 5 வோல்ட் வருது. இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் பின் இருக்குது. இது 5.20 வருது. நம்ம இந்த கெப்பாசிட்டர்லேருந்து எடுத்துக்கலாம். 5.18 வோல்ட் வருது. இதில் இருந்து ஒரு ஜம்பர் போட்டு நம்ம அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சைடு யூஎஸ்பிக்கு பவர் போயிடும். ஜஸ்ட் நமக்கு 2 சைடுமே ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த சைடுலேருந்து அந்த சைடு கொடுத்துட்டு உங்களுக்கு நான் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஒரு ஜம்பர் வந்து இந்த கரண்ட் லிமிட் ஐசியிலிருந்து நம்ம வந்து இந்த யூஎஸ்பி கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லிமிட் ஐசி ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் லிமிட் ஐசியிலிருந்து டைரெக்டாக இந்த 2 யூஎஸ்பிக்குமே வந்து 5 வோல்ட்டு இது கொடுத்தாச்சு. இப்போது இந்த சர்க்கியூட்டில் வந்து நமக்கு அந்த கரண்ட் லிமிட் இது வந்து எரிஞ்சு போனனால இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல புதுசும் நம்ம போடலாம். இல்லை நம்ம இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு கீபோர்ட் மவுஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒரு ஐசியிலேருந்தே நம்ம எடுத்து கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த பிசியை வந்து இந்த லேப்டாப்பை நான்
அசெம்பிள் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைடு 2 இதுவுமே ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க கனெக்ஷன் கரெக்ட் தானா, இல்லை இந்த இடத்துல கெப்பாசிட்டரில் மாற்றிக்கிது கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படின்னா கெப்பாசிட்டி ஓகே, பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கெப்பாசிட்டருக்கு இந்த சைடும் கண்டினியூட்டி வரும். ஓகே, கரெக்டாக இருக்குது. நான் அந்த பிசி அசெம்பிள் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன் ஆகிடுச்சு. ஆனால் நோ பூட்டபிள் இதுன்னு வருது. ஏன் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இது பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு போர்ட்டு மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, இந்த ஒரு போர்ட். இது கீபோர்டு இஷ்யூன்னு நினைக்கிறேன். கேப்ஸ் லாக் வந்துருச்சு. இந்த லாக்கு இப்போ இந்த ஒரு கீபோர்டு தான் ஒரு சைடு மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொரு சைடு வந்து நமக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ அந்த 5 வோல்ட் வந்து நமக்கு இந்த சைடு ஜம்பர் போட்டு கொடுத்தனால இப்போ நமக்கு வந்து டபுள் சைடுமே வந்து நமக்கு இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த சைடு யூஎஸ்பி போட்டேன். நம்பர் லாக்கும் கேப்ஸ் லாக்கும் இது பண்ணனால இதாகுது. நீங்கள் ஒர்க் ஆகலை, சும்மா இங்கே பவர் வர்றது மட்டும்தான் அப்படின்னு நினச்சாலும் இங்கே பாருங்கள், இந்த நம்பர் லாக் ப்ரெஸ் பண்ணாலும் இங்கே வருது, இதனால் இது வருது. இப்போ வந்து நமக்கு 3 யூஎஸ்பியுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் அந்த ஐசி ரீப்ளேஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து விண்டோஸு கீபோர்ட் மவுஸ் ரெண்டுமே கனெக்ட் பண்ணி விண்டோஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன் கடைசியில். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மவுஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த சைடு பவரே இல்லை. இந்த சைடு வந்து மவுஸ் 2 போர்ட்டுமே ஸ்க்ரூவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கழட்டி இங்கே செகண்ட் போர்ட்லேயும் கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா
கரெக்டாக இருக்காது. சேம் அந்த சைடும் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இது நம்ம எடுக்கக்கூடிய கரண்ட் வந்து கரெக்டான லிமிட்டில் எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆகும். இல்லை நம்ம இதுலேயே வந்து ஸ்பீக்கரு, யூஎஸ்பி ஹப்பு, அதுக்கு பவர் கொடுக்காம யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து போர்ட் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.